முட்டை சேர்க்காம ஒரு 10 நிமிஷத்தில் சாஃப்ட் அண்ட் க்ரீமியான புட்டிங் செய்யலாமா? முதல்ல பாத்திரத்தில் ஒரு 1/2 லிட்டர் போல் பேக்கெட் பால் சேர்த்துருக்கேன். ஃப்ளேம் நல்லா ஹையில் வச்சுட்டு இந்த மாதிரி கலந்து கொடுங்க, ஏடு படியாமல் இருக்கும். ஜஸ்ட்டு பால் காஞ்சதுமே ஒரு 1/2 கப் போல் சர்க்கரை சேர்த்துக்குங்க. இது கூட அகர் பவுடர் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். 1/2 லிட்டர் பாலுக்கு 1 டேபிள் ஸ்பூன் கரெக்டாக இருக்கும். நல்லா ஒரு விஸ்கு வச்சு கலந்து கொடுத்துக்குங்க. அடுத்ததாக 1 டீஸ்பூன் அளவு வெனிலா எசன்ஸ் சேர்க்குறேன். இது ஆப்ஷனல் தான், இல்லைனா காஃபி பவுடர் சேர்த்துக்கோங்க. பாலை ஆஃப் பண்ணிவிட்டு வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோகோ பவுடர் சேர்க்குறேன். கோகோ பவுடர் சேர்த்துட்டு நல்லா ஒரு விஸ்கு வச்சு கலந்து கொடுங்க. அப்போ தான் நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். எந்த பவுலில் புட்டிங்கை செட் பண்ணுறீங்களோ அந்த பவுலில் ஃபில்டர் பண்ணி இந்த மிக்சரை ஆட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் ஒரு 1/2 ஹவரில் இது நல்லா ஆறுனதுமே இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பரான சாக்லேட் புட்டிங் ரெடி. மேலே கொஞ்சமாக கோகோ பவுடர் போட்டுட்டு சாப்பிட்டிங்கன்னா வாவ், டேஸ்ட் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இதே போல் இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன். இல்லை உங்களுக்கு என்ன ரெசிபி வேணும்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.